இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் பிரச்சனை இருக்கு இல்லையா? இது வந்து இப்ப இந்த ஏர்போர்ட் வராம நிறுத்திட்டாங்க. சரி, நம்மளும் ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தான் சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்றதுக்கு காரணம் பார்க்கணும். ஏன்னா வந்து அங்க நிறைய நீர்நிலைகள் இருக்கு. அங்க வந்து ஏர்போர்ட் கட்ட போறோம்ட்டு கான்கிரீட் போட்டு எல்லாத்தையும் மூடிட்டீங்க அப்படின்னா, அங்க தேங்க வேண்டிய நீர்லாம் எங்க போகும்? அது ஊருக்குள்ள வரும், குடியிருப்பு பகுதியில வரும், விவசாய நிலங்கள அழிக்கும். அப்புறம் அது சென்னைக்கும் பெரிய பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்றது தான் பரந்தூர்ல வேணாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து இவங்களும் அதுதான் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, பரந்தூர்ல வேணான்னு. ஆனா அப்போ கையகப்படுத்த நிலத்தை என்ன பண்ண போறீங்கன்னா, விவசாயி கிட்ட குடுக்கணும். அப்போ உங்களுக்கு விவசாயியோட வாழ்வாதாரம் முக்கியம்னா, அவங்க கிட்ட தான் நிலத்த குடுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சிப்காட் கொண்டு வர போறாங்களாம். நான் இத பத்தி ஏற்கனவே ஒரு காணொளி வந்து பதிவிட்டிருந்தேன். இந்துல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜூலை மாசத்திலேயே சிப்காட் தான் கொண்டு வர போறாங்க. அது இப்போ இந்த அமைச்சர் கீர்த்தனாவும் உறுதி பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப சிப்காட் கொண்டு வந்தா மட்டும் இந்த முப்போகம் விளைச்சல் நடக்க போதா? அப்படி சிப்காட்ல போய் விவசாயம் பண்ண போறாங்களா? பைத்தியக்காரங்களாடா இவனுங்க. இதெல்லாம் எதிர்த்து மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். அப்ப இவங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனை மேல அக்கறையா? இல்ல வந்து ஒரு அரசியல் ஈகோவா? அங்க இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அங்க பரந்தூரை சுத்தி எல்லா கட்சிக்காரங்களுமே முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் இருக்கு. இப்ப இவங்களோட முனைப்பு எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த மத்த கட்சிக்காரங்க பண்ண முதலீட்டை தடுத்து அவங்களை நடுத்தெருல நிறுத்தணுன்றதுதான் இவங்களோட ஒரு வந்து ஒரு அஜெண்டாவா இருக்கு. சரி, அந்த மாதிரி இப்ப கருப்பு பணம் மூலியமா சொத்து வாங்கி வைக்கிறத தடுத்து நிறுத்தல ஒரு சந்தோஷம் தான். ஆனா அந்த நிலத்தை நீங்க மறுபடியும் மக்கள் கிட்ட தானே கொடுத்துருக்கணும். எது சிப்காட்? திரும்ப திரும்ப அந்த கேள்விதான் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க வந்து வேற ஒரு இடத்துல வந்து விமான நிலையம் கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்க்க போறீங்க. இப்ப அந்த இடத்த பார்த்துட்டு, இப்ப அதை சுத்தி இவனுங்கெல்லாம் இடம் வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவனுங்க வந்து அதுல வைக்க போறானுங்க ஆப்பு. இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறையே கிடையாது. அரசியல் யுகோ, பர்சனல் யுகோ, அரசியல் பழிவாங்கலுக்காக தான் இது எல்லாமே பண்றாங்க. மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்க மாதிரி ஒரு நாடகம். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றோம். தாவேக்கான்றது ஒரு நாடக கம்பெனி.